ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்க போவது யார்? தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறோம். ஏற்கனவே முதற்கட்ட கலாய்வு நம்ம செய்து 154 தொகுதிகளுக்கு நம்முடைய முடிவுகளை சொல்லியிருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குது. அதோடைய முடிவு எப்படி இருக்குது, அதன் வாயிலாக கோட்டையை யார் பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி. அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். முதற்கட்ட கல ஆய்வில் ரொம்ப ஷூர் ஷார்ட்டாக சொல்லிட்டாரு பொம்மு சுப்பையா, இங்கே வந்து நத்தம் விஸ்வநாதன் தான் முன்னிலை அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெண்கள் எழுச்சியோட வாக்களிச்சிருக்கிறாங்க. அது வந்து தாவேகாவுக்கா நாம் தமிழர் கட்சிக்கா அப்படிங்கிறது போக போக தெரியும். இந்த முறை நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து கே செல்வகுமார் தமிழர் தேசம் கட்சியை சார்ந்தவரை நிறுத்தியிருக்காங்க. ஒரு சாதி அமைப்பு பின்புலத்தோடு நிறுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு திமுகவிற்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட பொம்மு சுப்பையா நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். 2021 நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 48% வாக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட 1,07,000 வாக்குகள் பெற்று ஆண்டி அம்பலத்தை வெற்றி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது அப்பொழுது பார்த்தீங்கன்னா 79% வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 90% வாக்குப்பதிவு நடந்திருக்குது. ஆனால் எஸ்ஐஆர் அதனால வந்து நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,664 அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு இதை வந்து பூர்த்தி செய்தா அப்படிங்கிறது இல்லாமல் தாவேக்காவுடைய தாக்கம்லாம் இந்த பகுதியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. கண்டிப்பாக திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்க போவதில்லை என்பதைத்தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா இங்க கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டும் ஒரு பகுதியில இருக்கு. அது தாவேக்கா கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. திரு விஸ்வநாதன் அவர்களை எதிர்த்து யார் நிக்க போகிறார்கள் என்பதைத்தான் நம்ம தெரியாம முதல் கட்ட கல ஆய்வில் இந்த தொகுதி கண்டிப்பாக விஸ்வநாதன் அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொன்னால் இப்போது கூட நம்ம அந்த கருத்தை பதிவு செய்ய முடியும் என்றாலும் கூட அது கடைசி வரை இழுபறியான சூழ்நிலைக்கு சென்று ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் திரு விஸ்வநாதன் அவர்கள் தேரக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. திரு கே செல்வகுமார் அவர்கள் அவருடைய சமுதாயம் சார்ந்த வாக்குகள் வந்து இங்க கணிசமான வாக்குகள் முத்திரையர் வாக்குகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டியம்பலம் அவர்களும் அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாகத்தான் அவருடைய தகப்பனாரும் இவரும் தொடர்ந்து போட்டியிட்டு வெல்லக்கூடிய தொகுதியாகவும் இருந்தது. திமுக சார்பாக திரு கே செல்வகுமார் அவர்கள் ஆண்டியம்பலத்திற்கு மாற்றாக வந்ததுமே கூட ஒரு அந்த மக்கள் மனதுல ஆண்டியம்பலம் குடும்பத்திற்கென்றே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய வாக்குகளை கூட சற்று ஒரு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா ஒரு முத்திரையர் சங்க தலைவரே இங்கு போட்டியிட்டாலும் கூட கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்று விடுவார். மொத்தமாக அந்த சமுதாய வாக்குகள் அனைத்துமே அவருக்கு செல்லாத சூழ்நிலைக்கு திரு ஆண்டியம்பலத்திற்கு சீட்டு கொடுக்காததும் கூட ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம தாவேக்கா வந்து இங்க ஒரு கணிசமான வாக்குகளை கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வங்கி இங்க நிறைய இருக்கு. நம்ம இந்த பிரச்சாரத்தின் போது நம்ம கூட ஒரு அப்டேட் கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப டஃப் தான் திமுகவும் கொடுத்திருக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல திரு விஸ்வநாதன் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகும்போது அதுல அந்த ஊர் மக்களே கலந்துக்க கூடாதுங்கிற அளவுக்கு செலவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த மக்களை கொண்டு போய் இந்த கரூர் பாணியில பட்டியல அடைத்தது, அதுக்கப்புறம் அதிமுகவினர் சென்று திறந்து விட்டதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். மிக மிக களம் சூடாக இருந்த தொகுதியாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் திரு கே செல்வகுமாரோடைய சங்கத்தை சார்ந்தவர்களும் நிறைய களமாடி இருக்காங்க. அவங்களுக்கு திமுகவினரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. கவனிப்புகளிலையும் குறைவில்லாமல் அது கடைசி கட்ட கவனிப்புல திரு விஸ்வநாதன் அவர்கள் வேட்பாளராக திரு கே செல்வகுமார் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சில கவனிப்புகளை செய்திருக்கிறார் என்பது அவருக்கு கொஞ்சம் கூடுதல் சாதகமான விஷயம். ஆனா இவர் நான் ஒன்றும் சளைத்தவன் அல்ல என்ற ரீதியில இவரும் நல்ல கவனிப்புகளை ஒரு தேர்தல் இறுதி கட்ட கவனிப்புகளை 2 பேரும் சரிசமமா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதாவது பெர்சன்டேஜ்லயும் இவங்களை ஒன்னும் 2 பேரும் குறை சொல்ல முடியாது. 80-85% 2 பேருமே கவனிச்சிருக்காங்க. 2 பேர் கவனிச்சதுலயும் அந்த கவனிப்புகள்லயும் ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்ப கிடையாது. அதனால ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டு கே செல்வகுமார் திமுக சின்னத்துல திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும்
விஸ்வநாதன் அவர்கள் இந்த இவங்க தாவேகா பிரிக்கக்கூடிய ஓட்டு, நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய ஓட்டு, இதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவ மைனாரிட்டி ஓட்டு பாரம்பரியமாக திமுகவிற்கு செல்ல வேண்டியது. தாவேகா பிரிப்பது நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு சின்ன ஒரு கெயினை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பேருமே களத்திலையும் சரி கவனிப்புலையும் சரி ரொம்ப நெக் டு நெக் டஃப் ஃபைட்டா போனாலும் கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்துல விஸ்வநாதன் அவர்கள் ஏன் தேர்வார் நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியும்னா இந்த காரணங்களை தான் நம்ம அதுக்கு பூஸ்டா எடுத்துக்க வேண்டியிருக்கு. தாவேகா பிரிக்கக்கூடிய ஓட்டு அது இல்லாம திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு நீண்ட காலமாகவே ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடியவர் அவருடைய மைத்துனர் திரு ஆர்விஎன் கண்ணன் என்ற பரிச்சயமானவர் தான். கட்சியில அம்மா பேரவையுடைய மாநில இணைச் செயலாளர் இருக்கக்கூடியவர். அவர் வந்து அதிமுக ஆட்சி அமைந்த பிறகும் கூட நத்தம் யூனியனுடைய சேர்மேனாக ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு களப்பணி ஆற்றி ஒரு அந்த தொகுதி மக்களுடைய ஒரு அறிமுகம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஏன்னா திரு விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக சென்னைக்கும் திண்டுக்கலுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கும்போது கூட இந்த தொகுதியில எந்த நல்லது கெட்டதுனாலும் அவர் சார்பாக விடாமல் ஆஜராகக்கூடிய நபராக திரு ஆர்விஎன் கண்ணன் இருக்கிறார். இது ஏன் நான் சொல்றேன்னா நத்தம் யூனியன் சேர்மேனாக அவர் இருக்கிறதுனால ஒரு இந்த 4 வருடங்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழ்நிலை அதிமுக சார்பாக அவருக்கு கிடைத்ததுனால அந்த நத்தம் யூனியன்ல இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு கொஞ்சம் அதாவது திமுகவை விட அதிமுக சார்பாக நத்தம் யூனியன்ல கொஞ்சம் பிளஸ்ஸா வாக்குகளை திரு ஆர்விஎன் கண்ணன் எடுத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால நிலக்கோட்டை போலவே இதுவும் ஒரு இழுபறியாக சென்று ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் சேரக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடிகிறது. தாவேகா பிரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாக்குங்கிறது எவ்வளவு எண்ணிக்கையில இருக்குங்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாமல் அவர்களுடைய வாக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய வாக்காளர்கள், மாற்று வாக்காளர்கள் என்று இங்க ஆர்வமாக 90% குறைந்தபட்சம் 15% மேலாகவும் அதிகபட்சம் 20-22% வரைக்கும் கூட தாவேகாவிற்கு ஓட் ஷேர் போறதுக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ஏன்னா அது ட்ரெடிஷனலா திமுகவுக்கு போயிட்டு இருந்த வாக்குகள், அது அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது சில 1000 அல்லது சில 100 வாக்குகளுக்கு கூட செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த தொகுதியில் ஏற்படும். கோட்டையை பிடிப்பது யார் சிடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அதில் நத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அது அவ்வளவு சீக்கிரமாக அவர் வெற்றி பெற்று விட முடியாது. காரணம், திமுக இறக்கி இருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்னா கே செல்வகுமார். அவர் ஒரு முத்தரையர் சமூகத்தை அந்த சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார். திமுக ஒருங்கிணைந்து அவங்களுக்காக வேலை செய்திருக்கிறது, கடுமையாக உழைச்சிருக்காங்க, கவனிப்புகளையும் நல்லா செஞ்சுருக்காங்க. அதே போல் நத்தம் விஸ்வநாதனும் நல்லா கவனிப்பு பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது தாண்டி அங்கே யூனியன் சேர்மனாக இருக்கக்கூடியவர் நத்தம் விஸ்வநாதனுடைய மைத்துனர் ஆர்விஎன் கண்ணன் அப்படிங்கிறவர். அதிமுக ஆட்சி இல்லாட்டினா கூட இந்த சேர்மனுங்கிற முறையில் தொடர்ந்து நலத்திட்டங்கள் அவர் வாயிலாகவே நடந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதிமுக தான் அங்கே ஒரு பதவியில் இருக்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருந்துக்கிறது. அந்த வாக்குகள் சாலிடாக அதிமுகவுக்கு விழும். அப்படிங்கிறதும் இங்கே அதிக அளவில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறதுனால அந்த ஓட்டுகள் பெரும்பாலும் தாவேகாவிற்கும், இளைஞர்கள் இளம் பெண்களுடைய வாக்குகளும் தாவேகா பிரிப்பதனால அது ட்ரெடிஷ்னலாக அது திமுகவுக்கு போயிட்டு இருந்தது. அதை இப்பொழுது அதிமுக அதை அறுவடை செய்யும். தாவேகாவுக்கு பிரியுதுனால அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆகவே தாவேகா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு நத்தம் விஸ்வநாதனுக்கு அடிக்குது லக்கு அப்படிங்கிறது தான் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.